வணக்கம். பொது தொகுத்தறிவு தேர்வு வகுப்பு 6 2022 வினா விடைகளை மாதிரி வினா விடையாக நடத்தி அதை படித்து வருகிறோம். இப்போ நேற்று 5 வினாக்களுக்கு விடை கூறக்கூடிய அந்த பகுதி பார்த்துட்டோம். இன்றைக்கு கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படிங்கிற இந்த இரண்டாவது 5 ஒருமதிப்பெண் வினாக்களினுடைய விடைகளை பார்க்க இருக்கிறோம். 2/5 சமம் ஒரு பாக்ஸ் போட்டிருக்காங்க பை 20. இதனுடைய மதிப்பு, இந்த பாக்ஸில் வரக்கூடிய மதிப்பு என்ன அப்படிங்கிறது தான் அதனுடைய கேள்வி. ஒரு மதிப்பெண் வினாக்களை பொதுவாக புத்தக வினாக்களை மனப்பாடம் செய்யக்கூடிய ஒரு நிலை இருந்ததுன்னா அது நமக்கு தேர்வுக்கு உதவியாக இருக்கும். அப்படின்னாலும் அதனுடைய செய்முறைகளோடு படித்து கொள்வது தான். எண்கள் வேறு எண்களாக கொடுக்கப்படும் போதும் நாம் அந்த வினாவினுடைய விடையை கண்டுபிடித்து எழுதக்கூடிய நிலை நமக்குள்ளே வரும். அதனால் இதனுடைய விடை, இந்த பாக்ஸுக்குள்ளே எழுத வேண்டிய விடை 8. அது புரிஞ்சுக்கோங்க, அதனால் ஒன்றும் தவறில்லை. ஆனால் அது எப்படி வந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இவங்க 2 பேரும் சமான பின்னங்கள். இந்த மாதிரி இன்னும் எத்தனை பின்னங்கள் வேண்டுமானாலும் அமைக்கலாம். இந்த சமான பின்னங்கள் அப்படிங்கிறது ஒரு சுருங்கிய பின்னத்தினுடைய, எளிய பின்னத்தினுடைய அமைப்பில் இதுக்கு பேர் தொகுதி, இதுக்கு பேர் பகுதி. மேலும் கீழும் ஒரே பொது எண்ணால் பெருக்கும்போது ஒரு அடுத்த பின்னம் உருவாகும் இல்லையா, அதுக்கு பேர் தான் சமான பின்னம். அப்போ இங்கே 2, 5 3 பெருக்கி பாருங்கள். 2 3 6, 5 3 15. அப்போ இந்த எண் அல்ல. அடுத்தது 4 பெருக்கி பாருங்கள். 2 4 8, 5 20. அப்போ இந்த கீழே 20ங்கிறத வந்ததை வச்சு அதுதான் நம்ம தேடிட்டு இருந்த விடைங்கிறத முடிவு பண்ணிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற சுருங்கிய வடிவிலான எளிய பின்னத்தின் அளவை சமான பின்னங்களாக அமைக்க முயற்சி பண்ணும்போது நாம் பெருக்கின தொகுதியையும் பகுதியையும் 4 பெருக்கும்போது கிடைத்த விடை 2 4 8, 5 20. எனவே அந்த மதிப்பில் 20 ஏற்கனவே வந்திருக்கிறது. அப்போ மேலே 8 தான் அதற்குரிய விடை அப்படிங்கிறத தேர்வு செய்கிறோம். சரி, ஒருவேளை சரியாக செய்திருக்குமா அப்படிங்கிறத இங்கே செய்து பார்த்துடலாம். 8/20ங்கிறத 4ஆல் வகுத்து பார்க்கும்போது 1 4 4 2 4 8, 1 4 4 2 4 8, 3 4 12, 4 4 16, 5 4 20. அதை சுருக்கும்போது 2/5 வர்றதுனால இதுதான் அதற்குரிய விடை. எனவே மேலே கட்டத்தில் எழுதப்பட வேண்டிய எண் மதிப்பு 8. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இப்படி 7ஆம் வகுப்புலாம் செல்லும்போது இது செய்து பழக வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுரும். அதையும் போய் சேர்த்து பார்த்துடலாம். இந்த கட்டம் பை 20 இஸ் ஈக்குவல் டு இந்த 2/5 அப்படின்னு எழுதிட்டு எந்த மதிப்பு தெரியலையோ அதை அப்படியே இடதுபுறம் வச்சுட்டு தெரிந்த மதிப்பை இடமாற்றம் செய்யணும். அப்படி இடமாற்றம் செய்யும்போது இடப்புறத்திலிருந்து வலப்புறம் செல்லக்கூடிய இந்த எண்ணமைப்பு அதனுடைய எதிர்ச்செயலை பெறும். இப்போ இந்த 20 அப்படிங்கிறது வகுத்தலாக இருக்குது, அது பெருக்கலாக எழுதப்பட வேண்டும். 2/5 ஏற்கனவே இருக்கா, அதுக்கு பெருக்கல் அந்த 40 வந்துடும், 20 வந்துடும். அதை இந்த 5ஆல் அடித்து கொடுக்க முடியும். பொது காரணி 5 வகுத்து நீக்க முயற்சி பண்ணுறோம். 1 5 5, 4 5 20. இப்போ நம்மகிட்ட இருக்கிற இந்த 2 எண்களையும் பெருக்கிறோம். 2 பெருக்கல் 4, 2 4 8. பகுதியில் 1 விட்டுறலாம். அப்போ 8ங்கிற விடை வந்துடும். இது மாதிரியும் நீங்கள் செய்து பழகிட்டீங்கன்னா விரைவுத்திறன் கணக்கீட்டுக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. இப்போதைக்கு நீங்கள் சமான பின்னங்கள் படிச்சிருக்கிற முறையில் எழுதி பழகுங்க. ஆனால் நம்மளுடைய கற்றல் வெளிப்பாட்டு திறன்கள் நமக்கு கூட இது மாதிரியான ஒரு நிலை இருக்கிறதுங்கிறதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கிறோங்க. இதனுடைய விடை 8. இந்த கேள்வி அப்படியே மனனம் செய்து வைத்துக்கொள்ளக்கூடிய கேள்வி தான். டேஸ் என்பது மிகை முழுவும் அல்ல, குறை முழுவும் அல்ல அப்படிங்கிறது வரையறை. 0 தான் அதற்கான விடை. 0த்திற்கு நம்ம கூட்டல் அடையாளமும் எழுதி சொல்லக்கூடாது, கழித்தல் அடையாளமும் எழுதி சொல்லக்கூடாது. மிகை முழுக்கள் கூட்டல் அடையாளத்தோடு எழுதப்படக்கூடிய எண்கள், குறை முழுக்கள் கழித்தல் அடையாளத்தோடு எழுதக்கூடிய எண்ணமைப்புகள். ஆனால் 0 என்பதற்கு அவ்விதமான எந்த ஒரு அடையாளமும் எழுதப்பட அவசியமில்லை, அப்படி ஒரு நிலை இல்லை. எனவே
அதற்கு எந்த அடையாளமும் நாம் பொருத்தி பார்க்க இயலாது அப்படிங்கிறதுனால அதனுடைய இந்த எண், அந்த 0 என்கின்ற அந்த எண் இதற்குள்ளும் உறுப்பல்ல, இதற்குள்ளும் உறுப்பல்ல. அதனால் அல்ல என்கின்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிகை முழுவும் அல்ல, குறை முழுவும் அல்ல. கூட்டல் அடையாளமும் முன்னாடி போற்றக்கூடாது, கழித்தல் அடையாளமும் இந்த இடத்துல விடைக்காக போற்றக்கூடாது. எனவே 0 தான் அதனுடைய கேள்விக்குரிய விடை. அப்படியே மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். விதிகள், வரையறைகள், பண்புகள் இதெல்லாம் நமக்கு புரிந்து கொள்ளணும். ஆனால் அப்படி மனப்பாடமாக விடை சொல்லக்கூடிய அளவிற்கு பயிற்சியில் இருக்கணும். அடுத்து 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டேஷ் கொடுத்து மில்லிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் 1 சென்டிமீட்டர் என்பது 10 மில்லிமீட்டர். அப்போ 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னா 10 மில்லிமீட்டர் பெருக்கல் 10 மில்லிமீட்டர்னு அர்த்தம். ஸ்கொயர்னால் இருமுறை பெருக்கணும். அப்போ 10ஐயும் பெருக்கும்போது 100, மில்லிமீட்டரையும் பெருக்கும்போது மில்லிமீட்டர் ஸ்கொயர். இங்கே 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னால் 1 சென்டிமீட்டர் பெருக்கல் 1 சென்டிமீட்டர்னு அர்த்தம். அதனால் இங்கே அந்த முதல் 1 சென்டிமீட்டருக்காக 10 மில்லிமீட்டர், பிறகு பெருக்கப்படுற இன்னொரு 1 சென்டிமீட்டருக்காக 10 மில்லிமீட்டர். அந்த இரண்டையும் பெருக்கும்போது நம்பர்களை பெருக்கினா 100, மில்லிமீட்டரையும் பெருக்கிறதுனால மில்லிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுங்க. ஆனால் இதை சூத்திரமாகவே மனப்பாடமாக மனதில் உள்வாங்கிக்கிறேங்க. 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சமம் 100 மில்லிமீட்டர் ஸ்கொயர். சார் இப்போ இதை சூத்திரமாக பயன்படுத்துறதுக்கான வேலை என்ன சார்? 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கேட்கலாம்ல, 3 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கேட்கலாம்ல. அப்போ இந்த 100ஆல் அவங்கள பெருக்கி விடை சொல்லிடலாம். இப்போ இந்த கேள்விக்கு 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சமம் 100 மில்லிமீட்டர் ஸ்கொயர். அடுத்த கணக்கு மிக எளிமையான கணக்கு. கே என்ற எழுத்தின் எதிரொலிப்பு பிம்பம், அந்த கே அப்படியே திரும்பி இருக்கும். அதுதான் இதுக்கான விடை. இங்கே முகப்பில் இருக்கிறது இங்கே முகப்பில் இருக்கணும். இங்கே இருந்த இந்த கோடு அங்கே பின்னாடி தெரியணும். இதுதான் எதிரொலிப்பு. அதனால் அதுக்கு ஏற்றார் போல் நம்ம இதை படிச்சுக்கிறோம். இப்போ கண்ணாடியில் நம்மளுடைய முகத்தை பார்த்தா முகம் அந்த கண்ணாடியில் முதல்ல தெரியும், நம்மளுடைய தலைப்பகுதி அங்கே பின்னாடி தெரியும், அந்த முடி அந்த இதெல்லாம். அந்த மாதிரியாக அதை எடுத்துக்கொள்ளணும். இந்த பென்சிலை நான் இந்த கூர்மை பகுதியை ஃபஸ்ட்டு வச்சு கண்ணாடியில் பார்க்குறேன்னா அந்த பக்கம் இந்த கூர்மை பகுதி முதல்ல இருக்கும், இந்த பென்சிலினுடைய இந்த அமைப்பு பின்னாடி போயிடும், இப்படி தெரியும். சரிதானுங்களா? அதனால் இந்த மாதிரி எதிரொலிப்பு புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து தங்க விகிதம் பை என்பதன் தோராய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதையும் மனப்பாடமாக விடை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். 1.618. இதை எளிமையாக படிக்கிறதுக்கு 16, 18 அப்படின்னு படிச்சுட்டு ஒன்றுக்கு பக்கத்தில் புள்ளி வச்சுருங்க. 16, 18 எளிமையாக மனதில் நிறுத்தி கொள்வதற்காக. அதில் 1க்கு அடுத்த இடத்துல தசம புள்ளி குறிச்சிட்டிங்கன்னா அதுதான் தங்க விகிதம் பையினுடைய அளவு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்து சரியா தவறா என கூறுக அப்படிங்கிற பகுதி இருக்கிறது. இதில் 1/4 அப்படிங்கிற இந்த பின்ன எண்ணினுடைய அரை பங்கு மதிப்பு அரை என கொடுக்கப்பட்டுள்ளது. தவறு. காரணம் தெரிந்து கொண்டு தவற முடிவு செய்வோம். 1/4 அரை பங்கு என்பது அந்த 1/4க்கு முன்னாடி அரையை பெருக்கணும். எந்த ஒரு மதிப்பையும் அரை பங்காக்கணும்னா முன்னாடி ஒரு அரையை பெருக்கணும். அதுதான் அதனுடைய கணித செயல்பாடு. அல்லது 2ஆல் வகுக்கணும். அரை பங்கு கண்டுபிடிப்பதற்கு 2ஆல் வகுக்கணும். 2ஆல் வகுப்பது என்பதும் 1/2ஆல் பெருக்குவது என்பதும் ஒரே நிலைப்பாடுங்கிறதுனால இதை நான் சொல்லியிருக்கேன். கேள்வி அரை பங்குன்னு வந்துருச்சா, அப்போ அரைங்கிறது நமக்கு 1/2ங்கிறது மனதிற்குள்ளே வேகமாக வருமா, நினைவுக்கு வருமா? அதனால் அந்த எந்த எண்ணை அரை பங்காக்கணுமோ அதுக்கு முன்னாடி அரை சேர்த்து பெருக்கிடணும். இந்த பெருக்கலுங்கிறது தொகுதியோடு பெருக்குவது, பகுதியோடு பெருக்குவது. அப்போ 1 பெருக்கல் 1 கீழே 2 பெருக்கல் 4. அப்போ அதனுடைய விடை அமைப்பு 1/8 என வருகிறது. ஆனால் நமக்கு அந்த விடையவே 1/2ன்னு சொல்லியிருக்கிறதுனால அது தவறு. ஏன்னா சரியான விடை 1/8ன்னு வரணும். இங்கே 1/2ன்னு சொல்லியிருக்கிறதுனால இக்கூற்று தவறு அப்படிங்கிற முடிவுக்கு வரணும். இந்த மாதிரியான கணக்குகளை எந்த காரணத்தை கொண்டும் மனனம் செய்யக்கூடாது. புரிந்து அதன் பிறகு சரி தவறு சொல்வதற்கு பயிற்சி பெற வேண்டும். அடுத்து 12வது வினா. அனைத்து இயல் எண்களும் முழுக்கள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இக்கூற்று சரி. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுக்கள் எண் தொகுப்பில்
குறைமுழுக்கள், பூஜ்ஜியம், மிகை முழுக்கள் அப்படிங்கிற அளவில் தான் அந்த எண்கள் அமையும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதில் மிகை முழுக்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பூஜ்ஜியத்தை தாண்டி இருக்கக்கூடிய 1, 2, 3, 4 அப்படிங்கிற எண்களாக இருக்கும். அவங்கள தான் நம்ம இயலெண்கள்ங்கிற பெயர்லையும் படித்து வர்றோம். இயலெண்கள் படித்து, அதன் பிறகு முழு எண்கள் படித்து, அதற்கு பிறகு முழுக்கள் வர்றோம். அப்போ இயலெண்கள் 1, 2, 3 நமக்கு தெரியும். அதோட ஒன்றுக்கும் முன்னாடி பூஜ்ஜியம் சேர்க்கும்போது அது முழு எண்கள் தெரியும். அதோடு குறைமுழுக்களும் சேரும்போது அது மிகை முழுக்கள், பூஜ்ஜியம், குறைமுழுக்கள் சேர்ந்த முழுக்கள் என்கிற எண் தொகுப்பும் தெரியும். அதில் இயலெண்கள் கட்டாயமாக முழுக்களில் உள்ள உறுப்புகள் அப்படிங்கிறதுனால அதை நம்ம சரின்னு ஏற்றுக்கிறோம். அதுதான் முக்கியம். இந்த உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த படம் எண்கோட்டு படங்கள் காட்டுறேன். இது பூஜ்ஜியம், இதுதான் மிகை முழுக்கள், அதாவது மிகை முழுக்கள். ஆனால் இதுதான் இயலெண்கள். அப்போ முழுக்களுக்குள்ளே தான் யாரும் இருக்கிறாங்க, இயலெண்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நன்கு நீங்கள் தெரிந்து பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் அனைத்து இயலெண்களும் இதுக்குள்ளே தான் இருக்காங்க, முழுக்களாகவே இருக்கிறார்கள். இது சரி. இதை நமக்கு புரிதல் நன்கு இருக்கிறதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த 2 வார்த்தைகளையும் இடமாற்றி போட்டாங்கன்னா தவறு. முழுக்கள், அனைத்து முழுக்களும் இயலெண்களே அப்படின்னு சொன்னால் தவறாயிரும். எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லிடுறேன். ஒரு சின்ன டப்பாவை ஒரு பெரிய டப்பாவுக்குள்ளே வச்சிடலாம். ஆனால் அந்த சிறிய டப்பாவுக்குள்ளே பெரிய டப்பாவை சார் நான் இழுச்சு உள்ளே வச்சுருவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி ஷேப் மாறாமல் உள்ளே வைக்க இயலாது. அதனால் பெரிய டப்பா முழுக்கள், அதுக்குள்ளே என்ன எண்கள் இருக்குது, சின்ன டப்பாவாகிய இயலெண்கள் இருக்குங்கிற காரணத்தினால இக்கூற்று சரி அப்படின்னு நீங்கள் அதை புரிந்து விடை சொல்ல பழக வேண்டும். சரிங்களா? அடுத்தபடியாக பரப்பளவு சமமாக உள்ள வடிவங்கள் சம சுற்றளவை பெற்றிருக்கும். கட்டாயமாக இந்த கூற்று தவறாகிவிடும். என்ன காரணங்கிறதுக்கு 2 விளக்கங்கள் கொடுத்துருக்குறேன். நீங்கள் விளக்கங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதெல்லாம் நீங்கள் மனப்பாடமாக இந்த விடையை புரிந்து வைத்துக்கொள்ளலாம். ஒரு 2 வடிவங்களில் பரப்பளவுகள் சமமாக இருந்தால் சுற்றளவு சமமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க இந்த கூற்றில். இப்போ நான் இங்கே ஒரு செவ்வகம் எடுத்துருக்கிறேன். அதனுடைய அளவில் இந்த அளவு 8, இந்த அளவு 2, அதாவது நீளம் 8, அகலம் 2. பரப்பளவுக்கு நடிக்க தெரியும் தானே, நீளம் பெருக்கல் அகலம். நீளம் 8 பெருக்கல் 2, 8 2 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது செவ்வகம். செவ்வகத்திற்கான பரப்பளவு நடிக்கிறேன். செவ்வக வடிவத்திற்கான சூத்திரம் நீளம் பெருக்கல் அகலம், எல் பெருக்கல் பி. அந்த அளவுகளை எடுத்து பயன்படுத்தி கணித செயல்பாட்டில் உட்படுத்தி 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெருக்கல்னால பெருக்கி 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதே அமைப்பில் இன்னொரு அதே அளவு கிடையாது, வேறு ஒரு சதுரம் எடுத்துக்கொள்கிறேன். அதனுடைய அளவுகள் பக்க அளவு 4 என வரும் மாதிரி எடுத்திருக்கிறேன். 4 4 4 4. இப்போ சதுரத்தினுடைய பரப்பளவுக்கு சூத்திரம் பக்கம் பெருக்கல் பக்கம், அதாவது ஏ பெருக்கல் ஏ. 6ஆம் வகுப்பு அறிமுகத்தில் எஸ் பெருக்கல் எஸ்ன்னு இருக்குது. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அதை ஏ பெருக்கல் ஏன்னு பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவோம். அதனால் ரெண்டையுமே தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ இங்கே ஏ பெருக்கல் ஏ, இது 4 பெருக்கல் 4 4 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர். பரப்பளவு இந்த 2 வடிவங்களுக்கும் என்னவாக இருக்கிறது? இது வேறு வடிவம், இது வேறு வடிவம். இதனுடைய அளவைகள் வேறு வேறு, இதனுடைய அளவு வேறு. ஆயினும் பரப்பளவு என்னவாக இருக்கிறது? சமமாக இருக்கிறது. ஆனால் கேள்வி என்ன? சுற்றளவும் சமமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்ப்போம். இதனுடைய சுற்றளவு இது 8, இது 2. அப்போ நான் இதுவும் 8, இது 2 சுற்றி அளந்து கூட்டிங்கன்னா 20 சென்டிமீட்டர் வரும். சூத்திர அமைப்பில் 2 பெருக்கல் எல் கூட்டல் பி, 2 பெருக்கல் 8 கூட்டல் 2. இந்த 8ஐயும் 2ஐயும் கூட்டணும். 8ஐயும் 2ஐயும் கூட்டணும்னா 10, 10 2ஆல் பெருக்கி 20 சென்டிமீட்டர். அதாவது இந்த செவ்வகத்தினுடைய சுற்றளவு 20 சென்டிமீட்டர். அதே இதை இந்த சதுரத்தினுடைய சுற்றளவு பார்க்கும்போது 4 4 4 4 சுற்றி அளந்தோம்னா 4 4 கூட்டி 8, அதோட ஒரு 4 கூட்டி 12, அதோட இன்னொரு 4 கூட்டி 16. சூத்திர அமைப்பில் செய்து பார்த்தோம்னா 4 பெருக்கல் ஏ 4 16. ஏக்கு பதிலாக 4 பிரதிட்டு
நம்ம அதை பெருக்கி பார்க்கணும். பாருங்கள், செவ்வகத்தினுடைய அளவு சுற்றளவு 20 சென்டிமீட்டர்னு ஆயிடுச்சு. சதுரத்தினுடைய சுற்றளவு 16 சென்டிமீட்டர்னு இது போல் வரல, வேறு என்ன ஆயிடுச்சு. பரப்பளவு சமமாக இருந்தது, பரப்பளவு சமமாக இருந்தது, ஆனால் அந்த வடிவங்களுக்கான சுற்றளவு சமமாக இல்லை. எனவே இக்கூற்றை நம்ம மறுக்கிறோம். அதனால் அது தவறு. அப்படிங்கிறது தெரிந்து கொண்டு நீங்கள் சரியா தவறா விடை சொல்ல முயற்சி எடுக்க வேண்டும். ஓர் இணைகரத்தில் 2 சமச்சீர் கோடுகள் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இணைகரத்திற்கு சமச்சீர் கோடு கிடையாது. அதனால் இக்கூற்று நேரடியாக தவறு, நம்ம மறுத்தரலாம். இணைகரம்னா என்னன்னு தெரிந்து கொள்வதற்காக இந்த இணைகர வடிவம் வரைந்திருக்கிறேன். இதில் ஒரு அசமபக்க முக்கோணம் வரைந்திருக்கிறேன். இந்த 2 வடிவங்களுக்குமே என்ன கிடையாது, சமச்சீர் கோடு கிடையாது. சமச்சீர் கோடுங்கிறது நமக்கு மடிக்கும்போது, அதை சரிசமமாக மடிக்கும்போது 2 ஓரங்களும் சரியாக பொருந்த வேண்டும். ஒரு நுனி கூட பொருந்தாமல் வெளியே செல்லக்கூடாது. அது இந்த வடிவங்களில் செயல்படுத்த இயலாது. எனவே இந்த வடிவங்கள் ஒழுங்கு வடிவங்களாக இருந்தாலும் கூட, அதாவது திட்ட வடிவங்களாக இருந்தாலும் கூட, ஒழுங்கு வடிவம் அப்படிங்கிற அமைப்பில் திட்ட வடிவங்களாக நாம் அறிந்திருக்கக்கூடிய திட்ட வடிவங்களாக இருந்தாலும் கூட இதற்கு என்ன கிடையாது, சமச்சீர் கோடுகள் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் ஒழுங்கற்ற வடிவத்துக்கு சமச்சீர் கோடு கிடையவே கிடையாது. அதனால் இதையும் அப்படி நினச்சிடக்கூடாது. இது ஒரு திட்ட வடிவங்கள் தான். இது இணைகரம் அப்படிங்கிறது நாற்கரத்துலேருந்து வரக்கூடிய ஒரு வடிவம். அதனால் நமக்கு இது ஒரு ஒழுங்கப்பட்ட வடிவமாக நினைக்கலாம். ஆனால் இந்த திட்ட வடிவங்களுக்கு எதற்கு இணைகரம் மற்றும் அசமபக்க முக்கோணங்களுக்கு என்ன கிடையாது, சமச்சீர் கோடு கிடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சதுரத்திற்கு உண்டு. சதுரத்திற்கு 4 சமச்சீர் கோடுகள் உண்டு. செவ்வகத்திற்கு 2 சமச்சீர் கோடுகள் உண்டு. அதே போல் சமபக்க முக்கோணத்திற்கு 1 சமச்சீர் கோடு உண்டு. இரு சமபக்க முக்கோணத்திற்கு சமச்சீர் முக்கோணத்திற்கு 3 சமச்சீர் கோடுகள் உண்டு. இரு சமபக்க முக்கோணத்திற்கு 1 சமச்சீர் கோடு உண்டு. சாய் சதுரத்திற்கு 2 சமச்சீர் கோடுகள் உண்டு. ஒழுங்கு ஐங்கோணத்திற்கு 5 சமச்சீர் கோடுகள் உண்டு. ஒழுங்கு அறுகோணத்திற்கு 6 சமச்சீர் கோடுகள் உண்டுங்கிற அளவுகளையும் சேர்த்து இந்த வினாவினுடைய தொடர்பு வினாவாக நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நான் நிறைய சொல்லிட்டதுனால இந்த கேள்வியினுடைய பதில் புரிதலில் பிழை ஏற்பட்டுறக்கூடாது. ஒரு இணைகரத்திற்கு 2 சமச்சீர் கோடுகள் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. நாம் என்ன சொல்கிறோம்னா, இணைகரத்திற்கு எதுவே கிடையாது, சமச்சீர் கோடே கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே 2 சமச்சீர் கோடுன்னு உருவான இந்த பதில் தவறு. அப்படிங்கிற அந்த விடை சரியான காரணத்தோடு நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம அந்த விடையை பகிர வேண்டும். இங்கே இணைகரத்திற்கும் சமச்சீர் கோடு கிடையாது, அசமபக்க முக்கோணத்திற்கும் சமச்சீர் கோடு கிடையாதுங்கிறத நன்கு மனதில் உள்வாங்கி கொண்டு தேர்வில் விடை பகர வேண்டும். அடுத்து 15வது கணக்கு. பிபனோசி எண் தொடரின் 6வது உறுப்பு 8ன்னு சொல்லியிருக்காங்க. இது சரி. ஏன்னா அந்த எண் தொடர் அமைப்பு நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா 6வது உறுப்புனா 6வது இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்துடலாம். 1 1 2 3 5 8 13 21 34 என்கின்ற எண் தொடர் வரிசை பிபனோசி எண் தொடர் அப்படின்னு பேர். இதில் 6வது உறுப்பு தானே கேட்டிருக்காங்க. 1வது உறுப்பு, 2வது உறுப்பு, 3வது உறுப்பு, 4வது உறுப்பு, 5வது உறுப்பு, 6வது உறுப்பு. அப்போ 6வது இடத்துல உட்கார்ந்துருக்கிறவர் யார்? 8. எனவே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற மதிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிற மதிப்பும் 8ங்கிறதுனால இக்கூற்றை நம்ம சரின்னு ஏற்றுக்கொள்கிறோம். இங்கே 6வது உறுப்பு 8 ஆகும். எனவே சரி. சரி, இந்த எண் தொடர் எப்படி சார் வந்தது? நாங்கள் மனப்பாடம் பண்ணணுமா? இந்த பிபனோசிங்கிறவரே ஒரு அமைப்பு முறையில் தான் இதை உருவாக்கியிருக்கிறாங்க. அதனால் நம்ம அதையே தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 1 1 2ஐயும் அப்படியே எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறம் இங்கே உள்ள உறுப்புகள் பூரா 2 2 உறுப்புகளாக கூடுதல் செய்து பெறப்பட்டிருக்கு. இந்த 1 1ஐயும் கூட்டுங்க 2, இந்த 1 2ஐயும் கூட்டுங்க 3, இந்த 2 3ஐயும் கூட்டுங்க 5, இந்த 3 5ஐயும் கூட்டுங்க 8,
இந்த 5ஐயும் 8ஐயும் கூட்டுங்க 13. 8ஐயும் 13ஐயும் கூட்டுங்க 21. 13ஐயும் 21ஐயும் கூட்டுங்க 34. இவ்வாறாக அந்த எண்கள் தொடர்ச்சியாக செல்லக்கூடிய ஒரு எண் தொடர் வரிசையை உருவாக்குகின்றன. அந்த எண் தொடர் வரிசையில் நமக்கு 6வது உறுப்பு கேட்கப்பட்டாங்க. அந்த கேட்டிருந்த கேள்விக்குரிய விடையை நம்ம சரியான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சரியாக இருந்த காரணத்தினால சரிங்கிற அமைப்பு விடையை நம்ம சொல்லியிருக்கிறோம். அனைவருக்கும் வாழ்த்துகள், பாராட்டுகள். இதெல்லாம் நன்கு மீண்டும் மீண்டும் நீங்கள் கேட்டு முயற்சி செய்து படிச்சிட்டிங்கன்னா பயிற்சிக்கு இது கட்டாயம் உதவும். தேர்வை மிக எளிமையாக எதிர்கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையட்டும். வாழ்த்துகள். நன்றி.